ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். விசேஷமாக உங்கள் யாவருக்கும் அன்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், சங்கீத புஸ்தகத்திலே 102வது அதிகாரத்தில் 27வது வசனம், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, ஆண்டவருடைய வருடங்கள் முடிந்து போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நம்ம தான் நினைக்கிறோம், இந்த 2020வது வருடம் முடிந்து விட்டது, நம்ம 2021வது வருடத்தில் நுழைந்து விட்டோம் என்று சொல்லி நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவரோ மாறாதவராக இருக்கிறாரா, அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் நித்தியமாக இருக்கிறவர். அவர் நித்தியானந்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஏக சக்கராதிபதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு முடிவே இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. பார்க்க முடியும். பாருங்க, வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 1வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் அல்பா ஒமேகாவும் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆல்பா ஒமேகா என்று சொன்னால் என்ன? ஆல்பா என்று சொல்லும் பொழுது அது முதலாவது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது முதலாவது லெட்டரை குறிக்கிறது. அது கிரீக் லெட்டரில் முதலாவது எழுத்தை குறிக்கிறது. ஒமேகா என்று சொல்லும்போது கிரீக்ல கடைசி லெட்டரை குறிக்கிறது. அதுபோலதான் கர்த்ததாமே முதலும் முடிவுமாக இருக்கிறார். அவர்தான் துவக்கமும் ஆரம்பமாக இருக்கிறார். அவர்தான் முடிவாக இருக்கிறார், இறுதியாக இருக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, சில நேரங்களிலே ஒரு வருஷம் முடிந்து விட்டது என்று நம்ம சொல்லுகிறோம். ஆனால் அதுக்கு அடுத்த நாள் என்ன செய்து விடுகிறோம்? ஒரு புதிய வருடத்துக்குள்ள நுழைந்து விடுகிறோம். ஒரு நாள் முடிந்து விட்டது என்று சொல்லுகிறோம். ஆனால் பாருங்க, அன்றைக்கு ராத்திரியிலே நாம் என்ன செய்து விடுகிறோம்? அடுத்த நாட்களுக்குள்ளே நுழைந்து விடுகிறோம். அதுபோலத்தான் வருஷங்கள் முடிந்து கொண்டே போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் கர்த்தரோ மாறாதவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய கிருபை மாறாததாக இருக்கிறது. அவருடைய வசனம் சொல்லுகிறது, 139வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய வசனம் சொல்லுகிறது, நாம எங்கே ஓடினாலும் சரி ஆண்டவருடைய சமூகம் அங்கே இருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஒருவேளை நீங்கள் வானத்துக்கு ஏறலாம், அந்த இடத்திலே கூட கர்த்தருடைய சமூகம் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் பாதாளத்துக்கு போகலாம், அங்கே கூட கர்த்தருடைய கரம் இருக்கிறது. ஒருவேளை பூமியின் கடையாந்தரத்துக்கு ஓடி போய் நின்று கொண்டிருந்தாலும் கூட அங்கேயும் கர்த்தருடைய கரம் உங்களை பிடிக்கும், அங்கேயும் கர்த்தருடைய கரம் உங்களை வழிநடத்தும் என்று சொல்லி சங்கீதக்காரராக தாவீது சொல்லுகிறார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை அன்பாய் பார்க்கிறவராக இருக்கிறார், உங்களை உற்று நோக்குகிறவராக இருக்கிறார். அவருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் உங்களை பரிவோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே என்றைக்கு என் மகன் என்னிடத்தில் திரும்பி வருவான் என்று சொல்லி, என் மகள் என்னிடத்தில் எப்பொழுது திரும்புவாள் என்று சொல்லி, இந்த முழு உலகம் மனுக்குலமும் மனம் திரும்புவதற்காக ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை ஆண்டவரிடத்திலிருந்து சில சிக்ஷைகள் வரலாம், சில போராட்டங்கள் வரலாம். ஆனால் கர்த்தரோ ஆறாதவராக இருக்கிறார். அவருடைய அன்பு மாறாததாக இருக்கிறது. அது நிமித்தமாகத்தான் இன்றும் இந்த மனுக்குலமானது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த முழு உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது நம்ம பார்க்க முடியும். ஆண்டவரை பாருங்க, ஒரு விஷயம் ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் வருகிறேன், நான் யாரையும் பார்க்க விரும்பவில்லை, உம்முடைய சமூகத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கும்படி வருகிறேன். இந்த வருஷத்தை எனக்கு நன்மையை மாற்றிக் கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. என்ன கேட்டா சங்கீதக்காரன் அதைத்தான் சொல்லுகிறான், கர்த்தராலே நீங்கள் உருவாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். தாவீது சொல்லும் பொழுது, என் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கப்பட்ட போது என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என்று சொல்லி சொல்லுகிறான். சிம்சோன் என்கிற ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்க முடியும். பாருங்க, வேதத்திலே ஒரு பயங்கர பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன், இஸ்ரவேல் தேசத்திலே நியாயம் விசாரிக்கும்படியாய் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். அவனுடைய பிறப்பை குறித்து கூட தேவதூதனார் வந்து மனோவாவிடத்திலும் அவருடைய மனைவியிடத்திலும் பேசினதை நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் பாருங்க, பாவத்திலே விழுந்து போய் விடுகிறான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறான். தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்கிறான். அப்ப பாருங்க, அவன் கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் பெலிஸ்தர்களுக்கு மத்தியிலே மாட்டிக்கொண்டு வெட்கத்தோடு கூட சத்துருக்களுக்கு மத்தியிலே வருத்தத்தோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். பாருங்க, அந்த நிலைமையிலே கூட அவனுக்கு ஒரு நினைப்பு வருகிறது, நம்ம தேவனை நோக்கி பார்க்கலாம் என்று சொல்லி. வேதத்திலே வாசிக்கும் பொழுது நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே 16வது அதிகாரத்தில் 28வது வசனத்தை வாசிக்கிறேன். இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தரணும், தேவனே பலப்படுத்தும் என்று சொன்னார். பாருங்க, இந்த ஒரு விசை மாத்திரனே நினைத்தரணும். அவன் தேவனை நோக்கி மன்றாடுகிறான், கெஞ்சி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, இந்த ஒரு விசை மாத்திரம் என்ன பண்ணுங்க, என்னை நினைத்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறான்.
அவன் இழந்து போன பலத்தையெல்லாம் திரும்பி கேட்கிறான். ஆண்டவரே, நான் எந்த பலத்தை இழந்து போய் விட்டேனோ, எந்த வாழ்க்கையை நான் இழந்து போய் விட்டேனோ, அந்த கிருபை எனக்கு தாங்க, அந்த பலனை எனக்கு மறுபடியும் தாங்கன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் மன்றாடுகிறான், செபிக்கிறான். பாருங்க, கர்த்தர் மறுபடியும் அவனை பலப்படுத்தினார். அந்த இடத்திலே அவன் இருந்த இடத்துல இருந்தபோது மிகப்பெரிய ஒரு வெற்றி ஆண்டவர் கொடுக்கிறார். பாருங்க, அவன் விழுந்து போன நிலைமையிலே கூட மறுபடியும் அவனை கர்த்தர் உயர்த்துகிறார். அவனை எழுப்பி அந்த இடத்திலே அவன் உயிரோடு இருக்கிறது நாட்களை காட்டிலும் அவன் மரித்த பொழுது ஏராளமான பெலிஸ்தர்களை கொன்று போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அவனுக்கு மறுபடியும் வெற்றியை கொடுக்கிறார். கர்த்தர் இந்த நாளிலே கூட உங்களுக்கு மறுபடியும் வெற்றியை தருவதற்கு அவர் விரும்புகிறார். கர்த்தர் மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. கர்த்தரை மறுபடியும் நினைவு கூறுங்கள். ஆண்டவரே, என்னை நினைத்தருளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்றாடுங்கள். தேவனை நோக்கி மன்றாடி செவியுங்கள். ஒரு விஷயம் நினைத்தருளும் என்று கேளுங்கள். தேவனை என்னை மறுபடியும் பலப்படுத்தும் என்று சொல்லி கேளுங்க. இழந்து போன நன்மை நான் பெற்றுக்கொள்ளும்படி என்னை மறுபடியும் நினைத்தருளும் என்று சொல்லி கேளுங்க. மறுபடியும் கர்த்தர் உங்களை நினைத்தருள்வார். மறுபடியும் கர்த்தர் உங்கள் எந்த இடத்தில் விழுந்து போனீர்களோ அந்த இடத்திலே உங்களை மறுபடியும் தூக்கி நிலைநிறுத்துவதற்கு அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்வில் அற்புதங்களை செய்வாராக. மறுபடியும் உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். தேவன் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்யலாம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே கூட யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே ஒரு விஷயம் நினைத்தருளும் என்று சொல்லி கேட்கிறார்களோ அவர்களை கர்த்தர் நினைத்தருளும்படி நான் செபிக்கிறேன்ப்பா. அவருடைய வாழ்க்கையை மறுபடியும் பலப்படுத்தும்படி நான் செபிக்கிறேன். விழுந்து போன நிலைமையிலிருந்து மறுபடியும் பிள்ளைகளை தூக்கி எடுத்து நிலை நிறுத்தும்படி நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, நீ நிலை நிறுத்துவதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறீர், வல்லமை உடையவராய் இருக்கிற மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இழந்து போன சகல நன்மைகள் நம்முடைய பிள்ளைகள் திருப்பிக் கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இத்தனை வருடமா என்ன நன்மைகளை இழந்து போயிருந்தார்களோ, ஒருவேளை 2020 வருஷத்தில் நான் இந்த நன்மை இழந்து போய்விட்டேன் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள் நோக்கி பார்க்கிறார்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் நான் செபிக்கிறேன். இந்த 2021 வருஷம் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை நன்மையை கொண்டு வருகிற வருஷமாக இருக்க முடியும் நான் செபிக்கிறேன். இயேசுவின் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.